على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العلي العظيم. அன்பிலிந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, இந்த பள்ளியினுடைய தகுதிமிக்க இமாம், பாசத்திற்குரிய எங்களின் ஹசரத்துனா அவர்களே, இந்த பள்ளிக்கு தராவி தொழ வைக்க தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் ஹாஃபிஸா ஹசரத் அவர்களே, இன்னும் இந்த பள்ளியினுடைய நிர்வாக பிரதிநிதிகளே, வருகை வந்திருக்கும் ஜமாத்தார்களே, வாலிபர்களே, ஒவ்வொரு வருடமும் துடிப்பாக இந்த தினத்தை மிக அழகாக அனுசரித்துக் கொண்டிருக்கும் வாலிபர்களே, மறைவிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்களே, சகோதரிகளே, எவ்வளவு அழகான ஒரு பள்ளியிலே அமர்ந்திருக்கிறோம். ஏற்கனவே எப்படி இருந்ததென்று ஞாபகம் இல்லை. புராணி மஸ்ஜித் கைசி थी याद ही नहीं. அல்லாஹ் बदला दिया, बदल दिया. இதை எப்படி அலங்கரித்தானோ, எவ்வளவு அழகாக்கினானோ, அதே போன்று நமது வாழ்க்கைகளையும் அழகாக்குவானா, நமது தொழில்துறைகளை அழகாக்குவானா. हमारे किरदारों को अल्लाह जीनत बनाए. நம்முடைய நடவடிக்கைகள், செயல்பாடுகள், குணங்கள் அனைத்தையும் இது போன்று அழகாக்குவானா. நமது குடும்பங்களிலே, கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள உறவுகளிலே, தாய் பிள்ளைகளுக்கு மத்தியில் உள்ள உறவுகளிலே, அனைத்திலேயும் அல்லாஹ் இப்படி ஜோதியான, வெளிச்சமான, ஒளிமயமான வாழ்க்கையை அல்லாஹ் தருவானா. இனி அடுத்தடுத்து வரப்போகின்ற ஆட்சியையும் நமக்கு இது போன்ற வெளிச்சமாக ஆக்கி தருவானா. அன்பளித்த பெரியோர்களே, இன்றைய இரவு லைலத்துல் கத்ர் இரவு என்று நாம் அனுஷ்டிக்கிறோம். அல்லாஹ் 5 இரவுகளை நமக்கு லைலத்துல் கத்ர் இரவாக தந்திருக்கிறார்கள். அதிலே காலிபுன் மிக அதிகமான எண்ணம் இன்றைய தினம் லைலத்துல் கத்ராக நிறைய பெரிய மனிதர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனுடைய அடையாளங்களை வைத்து அந்த வகையிலே இந்த இரவை நாம் லைலத்துல் கத்ர் இரவாக கூடுதலாக அனுஷ்டிக்கிறோமே தவிர ஒவ்வொரு ஒற்றைப்படை இரவையும் நாம் லைலத்துல் கத்ராகத்தான் பார்க்கிறோம். தாஹ்ராத் ஹர் தாஹ்ராத் ஹமாரே நஸர் மே லைலத்துல் கத்ர். ஆனால் இது அதிகபட்சமான எண்ணத்திலே இதை நாம் லைலத்துல் கத்ர் இரவாக அனுசரித்து நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் இந்த இரவையும் லைலத்துல் கத்ர் இரவாக, இதற்கு முன் சென்ற ஒற்றைப்படை இரவுகளையும் லைலத்துல் கத்ர் இரவாக, இனி வரப்போகின்ற ஒரே ஒரு நாள் இருக்கிறது, அதையும் லைலத்துல் கத்ர் இரவாக அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானார். இந்த லைலத்துல் கத்ர் இரவு எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதற்கு கதிர்வாணி ராத், கண்ணியமிக்க இரவு என்று நாம் சொல்லுகிறோம். மிக மிக கண்ணியமுள்ள வேதம் தான் குர்ஆன். அத்துணை சுஹ்ஃபுகளை விட, ஜபூரை விட, தௌராத்தை விட, இன்ஜீலை விட மிக உயர்ந்த வேதம் கதிர்வாணி கிதாப். மிக கண்ணியமான ஒரு வேதத்தை மிக கண்ணியமான மலக்கின் மூலமாக, அந்த மலக்கு யாரு? ஜிப்ரீலின் மூலமாக உம்மத்துகளிடையே மிக கண்ணியமான உம்மத்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத் மிக கண்ணியமான வேதத்தை மிக கண்ணியமான மலக்கின் மூலமாக மிக கண்ணியமான உம்மத்துக்கு சேர்க்கப்பட்ட அந்த இரவு தான் இந்த இரவு. இந்த இரவில் வஹி வர தொடங்கியது என்று நாம் பார்க்கிறோம். குர்ஆனுடைய அந்த வஹியினுடைய ஆகாஸ் தொடக்கம் இந்த இரவிலே தொடங்கியது என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வேதத்தை எந்த அளவுக்கு பாதுகாத்திருக்கிறான் தெரியுமா? இதுவரையிலும் அந்த எந்த வேதங்களுமே அதனுடைய அசல் மொழியில் இல்லை. அது எந்த மொழியில் இறங்கியதோ அந்த பாஷை இல்லை. அது எத்தனையோ பாஷைகளாக மாற்றப்பட்டு ஆங்கிலத்திலே இருக்கிறது, மலையாளத்திலே இருக்கிறது, ஹிந்தியிலே இருக்கிறது, தெலுங்கிலே இருக்கிறது. எல்லோரும் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். பைபிளை பார்க்கிறோம் அல்லவா? ஆனால் யாரிடத்திலாவது அது இறங்கிய அந்த பாஷையில் வைத்திருக்கிறார்களா என்றால் யாரிடத்திலேயுமே இல்லை, குர்ஆனை தவிர. அல்லாஹ் இந்த குர்ஆன் ஒன்றை மட்டும்தான் அது இறங்கிய அரபி பாஷையிலே, அதுவும் எப்படி வைத்திருக்கிறான்? ஒரு ஜேர் ஜபர் நுக்தா எதுவும் மாற்றம் இல்லாமல் வைத்திருக்கிறான். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதுவரையிலும் வந்து எந்த வேதத்தையும் மரணம் செய்த ஹாஃபிதுகளே கிடையாது. தௌராத்துடைய ஹாஃபிதுகள் இருக்கா? இந்த பைபிள் கையில வைத்து திரிகிறார்களே, யாராவது ஒரு பக்கம் அதிகமான வேணாம், அவங்க பாஷை தான், இறங்கிய பாஷை கூட இல்லை, அவங்க கையில வச்சிருக்கிற அந்த ஆங்கிலத்திலேயோ அல்லது அந்த தமிழ்லையோ ஒரு பக்கம் ஒன்றரை பக்கம் மனப்படமா சொல்ல முடியாது. தமிழ் தான், ஆனா அது என்ன தமிழ் அல்லாஹ் தான் அறிவான். வேற மாதிரி தமிழ். நீங்கள் முன்னே போனால் பின்னே வரும், பின்னே போனால் முன்னே வரும், அப்படி இப்படி இருக்கும் அந்த தமிழ். அந்த தமிழ் அவ்வளவு சாதாரணமா படிக்கவே முடியாது. அப்படி ஒரு தமிழ். அல்லாஹ் பாதுகாக்கணும். குர்ஆனை அல்லாஹ் எப்படி இறக்கி இருக்கிறான் எனக்கு தெரியுமா? கோடி கோடி மக்கள் கோடி கோடி ராகத்தில் ஒதுக்கிறோம். कितनी तरस हजरत की तरस इतनी बेहतरीन तरस है. ये तरस बहुत मुझे पसंदीदा तरस है क्योंकि बुजुर्गों की तरस है. डॉक्टर अब्दुल हई रहमतुल्लाह उनका तरस यही था. उनसे पहले माशाअल्लाह हाजी इम्दादुल्लाह मुहाजिरी मक्की रहमतुल्लाह की तरफ से அந்த காலத்திலிருந்து வந்த அந்த அழகான அந்த ஓது முறை தான் இது. தேவபந்தினுடைய பெரியார்கள் எல்லாம் இந்த தரசில் ஓதுவார்கள். நாம நினைச்சு பார்க்கிறோம், இந்த குர்ஆனை ஒரு வயதான கிழவர் ஓதுனா அது ஒரு அழகா இருக்கும், ஒரு வாலிபர் ஓதுனா அது ஒரு அழகா இருக்கும், சின்ன குழந்தை ஓதுனா அது ஒரு அழகா இருக்கும். இந்த ஸ்லாங்ல தான் ஓதணுட்டு இல்ல. குர்ஆன் அவரவர்கள் தங்களது குரலிலே தஜ்வீத பேணி ஓதனா போதும். எத்தனை ராகங்கள் உலகத்திலே! அப்படி ஒரு வேதம் குர்ஆன் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. அல்லாஹ் அந்த அளவுக்கு இந்த குர்ஆனை கபூல் செய்திருக்கிறார். எத்தனை கோடி கோடி ஹாஃபிதுகள் உள்ளத்திலே மரணம் செய்து வைத்து அதை தராவிகளை ஓதுகிறார்கள். எவ்வளவு ரம்மியமாக இருக்கிறது குர்ஆன்! எத்தனை தடவை ஓதினாலும் சலிப்பு தட்டுகிறதா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஆயுள் முழுக்க ஓதி கொண்டிருந்தாலும் சலிப்பு தட்டாது, அதுதான் குர்ஆன். நாமளும் என்னைக்கு நமக்கு ஓத தெரிஞ்சிச்சோ அன்னையில இருந்து ஃபாத்திஹா சூரா ஓதிக்கிட்டு இருக்கோம். என்னைக்காவது நமக்கு சலிப்பு தட்டியதா? வத்துஹா வல்லைலி இதா சஜா ஓதிக்கிட்டே தான் இருப்போம். இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா, அதுவும் நாம மனப்பாடம் செஞ்சதை இமாம் ஓதிட்டார்னு வைக்க, அன்னைக்கு அவ்வளவு சந்தோஷம். எனக்கு மனப்பாடம் ஆனதை அதற்கு ஓதிட்டாருன்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா. அப்ப அந்த அளவுக்கு குர்ஆன் எல்லா வகையிலேயும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒன்று. அது இறங்கிய அந்த இரவு தான் இந்த இரவு என்றால், இந்த இரவுக்கு கதிர் வாரிதார். யார் இந்த இரவை கண்ணியப்படுத்துவார்களோ அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவார். அதனாலதான் யாருக்காவது ரொம்ப கண்ணியமான வாழ்க்கை வேணும்னு நினைச்சா அவங்க கதிர் சூறாவை அதிகமா ஓதிக்கணுமா. கவனத்துல வைக்க. நம்ம ஒரு இடத்தை சந்திக்க போறோம், ஒரு அதிகாரியை சந்திக்க போறோம், நம்ம ஒரு மனு கொடுக்க போறோம், அல்லது ஏதேனும் ஒரு பிரச்சனையாக போறோம், அங்க நமக்குள்ள கண்ணியம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த கதிர் சூறாவை ஒரு 3 தடவை ஓதிக்கிட்டு ரப்பிடத்துல ஒப்படைச்சிட்டு போனோம்னா அங்க போனா அவன் நமக்காக எந்திரிச்சு நிற்பான், அல்லது நம்மளை உட்கார வச்சு பேசுவான். ஒண்ணு நமக்காக எந்திரிச்சு நிற்பான், இல்ல நம்மள நிக்க வச்சு பேச மாட்டான். ஏன் பாய் நிக்கிறீங்க, உட்காருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்லல, உட்கார வச்சு பேசுவான். ஏனென்றால் என்னுடைய பாஸ்போர்ட் ரினியூவலுக்காக நான் போன நேரத்துல இந்த கதிர் சூறாவை ஓதிக்கிட்டே தான் போனேன். ரொம்பலாம் 3 தடவை ஓதிக்கிட்டேன். அங்க போனோன்னே மனுடைய கொடுக்கறதுக்கு முன்னால அங்க கீழே ஒருத்தன் உட்காந்துருந்தான். அவன் கவுண்டர்ல உட்காந்துருக்கான், இவன் வெளியில உட்காந்துருக்கான். அந்த வெளியில இருக்கிறவன்ட்டு அதை கொடுத்து சரி பார்த்தேன், சரியா இருக்கா கொஞ்சம் பார்த்து சொல்லுறியா.
அவன் சரியா இருக்கு பார்த்துட்டு இந்த ஒண்ணு மட்டும் தப்பா இருக்கல, ரைட்டு சரி பண்ணி கொடுத்தான். அது சரி பண்ணி கொடுத்ததுக்கு அவனுக்கு சர்வீஸ் காசு தரணும்ல, அதை தந்தேன். ஆனா உள்ள கவுண்டர் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன்கிட்ட நம்ம போனது, அவன் சரி பார்த்தது எல்லாத்தையும். பிறகு நான் இதை கொடுத்த பாருங்க, உடனே சந்தோஷமா வாங்கிட்டான். பாய் நல்லா புரிஞ்சிருக்கீங்க பாய் அப்படின்னு சொல்றான். என்னடா புரிஞ்சிருக்கீங்கன்னா, அவன் உட்கார வச்சிருக்கான். அவனுக்கு என்னவோ அதுல அவனுக்கு பாதி உள்ள. அதனால கரெக்டா எங்க கொடுக்கணுமோ கொடுத்துட்டு உள்ள வர்றீங்களே பாய் அப்படின்னு. இப்படிலாம் கொடுத்தா கூட நீ சரியா நடக்க மாட்ட, கொடுக்காம வந்தா என்ன ஆகும்? சரி, அப்புறம் கொடுத்த நீ என்ன செஞ்சான், கொஞ்ச நேரம் கூட ஆகல, எல்லாத்தையும் அவனே சரி பண்ணான். இதை இப்படி போடக்கூடாது பாய், இதை அடிச்சு இப்படி போடணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். அவனே ஒயிட்னர்ல அடிச்சு அவனே எழுதி அவனே சரி கட்டி எல்லாத்தையும் அவனே செஞ்சுட்டான். செஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிட்டு, பாய் நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க திரும்ப வர வேண்டிய வராது, எல்லாத்தையும் நான் முடிச்சு அனுப்பிடுவேன் போங்க. அப்ப நான் அப்பதான் நினைச்சேன், கதிர் சூறாவுக்கு எவ்வளவு கதிர் இருக்குது. ஏங்க இது போதியா? அப்படியா? வெளியில உட்கார்ந்து கேட்கிற மாதிரி உட்காந்து, ஏன்னா வெளியில எதுக்கு கேட்கணும்னு நினைச்சேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப கேக்குதா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நினைச்சு பாக்குறேன், இந்த கதிர் சூறாவை நம்ம எந்த அளவுக்கு அதிகமா ஒதுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம கண்ணியப்படுத்தப்படுவோம். இன்னைக்கு அதுதான் அங்க இல்லாம இருக்கு. முஸ்லிம்கள் ஒதுக்கப்படுறாங்க, முஸ்லிம்கள் வெறுக்கப்படுறாங்க, முஸ்லிம்களை பிற்படுத்தலாம், உட்கார சொல்லிடுறான், கண்ணியப்படுத்த மாட்டான். கண்ணியத்தை எல்லாம் தர்றதுக்கு ரெடியா இருக்கிறான். நாம கண்ணியத்தை தரணும். இது நாம எந்த அளவுக்கு கண்ணியமாக ஓதிக்கொண்டே இருப்போமோ அல்லாஹ் நிச்சயமாக கண்ணியம் தர்றதுக்கு காத்திருக்கான். சரி, இன்றைய தினத்துல மலக்குகள் நிறைய இன்னைக்கு வர்றாங்க. இந்த கதிருக்கு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் நெருக்கடின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கதிர்னா என்ன? நெருக்கடி. என்ன நெருக்கடினா, எந்த அளவுக்கு மலக்குகள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் இருக்க இடம் இல்லாத அளவுக்கு நெருக்கடியாக தான் பூமியில அவ்வளவு மலக்குகள் வர்றாங்க. அந்த அளவுக்கு மலக்குகள் எதுக்காக இன்னைக்கு வரணும், எதுக்காக இன்னைக்கு ஸ்பெஷலா அவ்வளவு மலக்குகள் எல்லாம் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு பார்த்தா, கிதாப்ல எழுதுறாங்க. அப்போ கிதாப்ல எழுதுறாங்க, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மலக்குகளை பார்த்து சொல்றானா, ஆதமுடைய மக்களை, அதுவும் ஆதமுடைய மக்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய என்னுடைய ஹபீபுடைய உம்மத்தை பத்தி நான் ரொம்ப புகழ்ந்து உங்கள்கிட்ட சொல்றேன். அவங்க நோன்பு வைக்கிறாங்க, அவங்க இரவெல்லாம் தொழுகிறாங்க, அவங்க திக்ர் செய்யறாங்க, ஃபிக்ர் செய்யறாங்க, அழுகிறாங்க, மனசை கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க, இச்சைக்கு அடிபடுகிறது இல்ல. நான் ஒரு விஷயத்த சொன்னா அதை எடுத்து நடக்கிறாங்க, ஹராம் சொன்னா விலகிக்கிறாங்க, ஹலால்னு சொன்னா தான் பக்கத்துல போறாங்க, ரொம்ப தக்குவா தஹாரத்தோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி, ஓ மலக்குகளே உங்கள்கிட்ட நான் ரொம்ப புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவங்கள நீங்க நேரடியா போய் பார்க்க வேணாம், போய் பாருங்க அவங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு பாருங்க என்று நேரடியாக போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிதான் அத்தனை வரையும் அனுப்புறாங்க. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பி. அவர்களுடைய ரப்பின் அனுமதி கொண்டுனா அல்லாஹ் உத்தரவிடுறான், பிறகு வர்றாங்க. என்ன உத்தரவு? அல்லாஹ் தான் சொல்றான், போய் பார்த்துட்டு வாங்க. ஐநாவரத்து பள்ளியில காதிரியா மஸ்ஜித்ல அந்த வாலிபர்கள் என்ன பண்றாங்கன்னு போய் பார்த்துட்டு வாங்க. மலக்குகள் அனுப்பி வைக்க உள்ள பாருங்க, தொழுகை நடக்குது. அந்த பள்ளியில பாருங்க இரவு தொழுகை நடக்குது, இந்த பள்ளியில பாருங்க தொழுகை நடக்குது. யாரும் தூங்குறதாக இல்ல, அவங்களுடைய ஃபிக்ர் எல்லாத்தையும் பாருங்க, அவங்க எப்படி இருக்காங்க. மலக்குகள் கீழே இறங்கி வர்றாங்க, சந்தோஷமாகறாங்க. என் ரப்பு சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்கே. அப்ப நம்ம மேல அவங்களுக்கு என்ன வந்துருது? பிரியம் வந்துருது. ஏங்க நல்லவர்களை பார்த்தா பிரியம் வராதா நல்லவங்களுக்கு? மலக்குகள் முழுக்க நல்லவர்கள். மனிதன் கெட்டவனாக இருப்பவன், தவறுகளும் செய்பவன், நல்லதும் செய்பவன், அவன் இன்னைக்கு சாலிகா மாறி அவன் அழுதுகிட்டு இருந்தா அந்த மலக்குகளுக்கு சந்தோஷம் வராதா? அந்த மலக்குகளுக்கு மத்தியில யாரும் இருக்கிறார்? வர்ரூஹு ஃபீஹா. அதுக்குள்ள யாரும் இருக்கிறார்? ஜிப்ரீலும் இருக்கிறார். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க எல்லா மலக்குகளையும் பார்த்து, நீங்க எல்லா இடங்களுக்கும் பரவி போங்க. எங்கெங்கெல்லாம் ஒருத்தர் அழுதுகிட்டு துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ அவருடைய துவாவுக்கு ஆமீன் சொல்லுங்க. அவருக்கு பக்கத்துல போய் சலாம் சொல்லி அவர்கிட்ட முசாஃபகா செய்யுங்க. அப்ப நபி அவர்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, எங்கள்கிட்ட முசாஃபகா செய்யறாங்க,
எங்களுக்கு சலாம் சொல்றாங்கன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்களது துஆவிலே நடுக்கம் ஏற்பட்டால் யார் சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய துஆவிலே கண்ணீர் வடிந்தால், உங்களது உடலிலே நடுக்கம் ஏற்பட்டால் அவர்கள் முசாஃபஹா செய்கிறார்கள் என்று அர்த்தம். அப்ப முசாஃபஹா செய்யறாங்கன்னு சொன்னா அந்த முசாஃபஹா எவ்வளவு உயர்ந்தது. அந்த முசாஃபஹாவை நம்ம பெறணுமா வேணாமா? அப்ப இப்ப கூடி தொழுதாச்சு முடிஞ்சிச்சு போயிடக்கூடாது. தனியா நம்ம செஞ்ச தவறுகள் எல்லாம் நமக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கும். யாருக்கு தெரியுதோ இல்லையோ, படைச்ச ரப்புக்கு தெரியும், செஞ்ச மனிதனுக்கு தெரியும் நாம என்னென்னலாம் செஞ்சோம். நம்முடைய கடந்த காலம் முழுக்க முன்னால வந்துருமா இல்லையா? ரப்பிட்டு சொல்லி அழுகணும். இன்னைக்கு அப்படி அழுகிற போது நம்மிடத்திலே முசாஃபஹா செய்ய யார் வர்றா? மலக்குகள் நமக்கு அருகாமையில் வந்து முசாஃபஹா செய்யறாங்க. எந்த அளவுக்கு நான் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்துல வைக்கணும். இதை சொல்லி நான் முடிக்கிறேன், அடுத்து வேலைகள் இருக்கல்லவா. எந்த அளவுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், இது மனதில் பதிஞ்சாலே பெரிய விஷயம். ஒரு விஷயத்தை பாருங்க, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தொல்லப்படுத்துறாங்களா இல்லையா? எத்தனை வருஷம் தொல்லப்படுத்துறாங்க? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? 950 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகளுக்கா? 950 ஆண்டுகள் தொல்ல தாங்க முடியல. எந்த அளவுக்கு தாங்க முடியலன்னா, யாரெல்லாம் ஒருத்தனை கூட விட்டு வைக்காதுன்னு யார் துவா செஞ்சுட்டாங்க? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. அல்லாஹ் சொன்னா, ஒரு கப்பலை தயாரித்து அந்த கப்பல்ல ஈமான் கொண்டவங்க எல்லாம் ஏத்திக்கிட்டு கிளம்புங்கன்னு அல்லாஹ் உத்தரவிட்டான். பெரிய வெள்ளம் வந்தது. அந்த கப்பல் புறப்பட்டு சென்றது. புறப்பட்டு சென்ற கப்பல் எங்கேயுமே நிக்க மாட்டுது. எத்தனை மாசங்கள்ங்க? கிதாபில் எழுதுகிறார்கள் 6 மாசம் சுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது அங்கிருந்து புறப்பட்ட மாத்திரத்திலே முதல்ல எங்கதான் போச்சான்? காபத்துல்லா எந்த இடத்தில் இப்பொழுது இருக்கிறதோ அந்த இடத்தில் மேடு தட்டி ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்தில் உள்ள தண்ணீர்ல போய் 40 நாட்கள் அங்கே முதலில் அது தவாப் செய்து கொண்டே இருந்ததாம் அந்த கப்பல். அதற்கு பிறகு 6 மாசம் வரைக்கும் அங்கங்க திரிஞ்சுக்கிட்டே இருக்குது. எங்கேயுமே நான் ஸ்டாப். எப்படி இருக்கும்? கப்பல்லே கிடந்தா. உடனே அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாங்க, யா அல்லாஹ் எங்கேயாவது கப்பலை நிறுத்தி வை. அப்ப அல்லாஹ் ஜூத் என்ற மலையில மோதி நிக்குது குர்ஆனுடைய ஆயத்துல எல்லாம். அப்படி நின்ற நேரத்துல அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவங்க மொத்தம் 80 பேர் இருந்தாங்க. அந்த 80 பேர் தான் கப்பலை விட்டு கீழே இறங்குறாங்க. அந்த 80 பேரை கொண்டு உருவான கிராமம் தான் கரியத்து சமானி, 80 நபர்கள் கொண்ட கரியா என்று இன்னைக்கு கூட அந்த ஊர் இருக்குன்னு எழுதுறாங்க. அப்படி இந்த ஊர்ல இறங்கின நேரத்துல பரேஷான் யாருக்கு? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அடடா, இப்ப நம்ம புதிய வாழ்க்கை எப்படி வாழ்றது, அடுத்து என்ன செய்யறது, எல்லாமே அப்படியே பிளாங்கா இருக்கு. என்ன செய்யணும் ஒண்ணுமே புரியல. அப்ப அல்லாஹ் சொல்றான், சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன். என்ன சொன்னான்னா சலாம் சொன்னான். அல்லாஹ் சலாம் சொன்னான் யாருக்கு? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, புதுசா நீங்க இறங்கி இருக்கிறவே எப்படிடா வாழ்றதுன்னு உங்களை நாங்கள் வாழ வைப்போம் சஹீ சலாமத்தாக. இதுவரையிலும் உங்களுக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் முடிந்தது. இதற்கு மேல் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் சஹீ சலாமத்தாக இருப்பீர்கள். சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன். ஒரு பிரச்சனைக்கு பிறகு தீர்வு காணும் போது அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன். பிறகு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பு குண்டத்துல போட்டு அந்த நெருப்பு குண்டத்தை அல்லாஹ் குளிர்ச்சியாக்கி பிறகு அங்கிருந்து வெளியாக்கி தன் மகனை குர்பானி கொடுக்க சொல்லி, அடுத்த சோதனை குர்பானி கொடுக்கிறதுக்கு முனைந்த நேரத்துல அல்லாஹ் ஆட்டை இறக்கி வச்சு குர்பானி கொடுக்க விடாம ஆக்கி ஆட்டை குர்பானி கொடுத்த நேரத்துல, எனக்கு தெரியும் நீங்க உங்க மகனை குர்பானி கொடுக்க சொன்னா கூட இங்க கொடுத்துருவீங்க. எனக்கு தெரியும், எனக்கு நான் என்ன கட்டளை இட்டேனோ அதை செஞ்சிருவீங்க. எனக்கு நல்லா தெரியும். உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். சலாமுன் அலா இப்ராஹிம். அந்த இடத்துல எல்லாம் சலாம் சொன்னான். சொல்லிட்டு என்ன சொல்றான்? இதுக்கு மேல உங்களை நான் சோதிக்க மாட்டேன். சோதனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ரூதுட்ட சோதனை, பிறகு குர்பானி சோதனை, பிள்ளைய கொண்டு போய் தனியா விடுன்னு சொன்னேன் அந்த சோதனை, எல்லா சோதனைகளுக்கும் முடிவு இதுதான். சலாமுன் அலா இப்ராஹிம். ஓ இப்ராஹிமே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அப்ப சலாம் அல்லாஹ் சொன்னானா என்ன அர்த்தம்? பினிஷ். இதற்கு மேல் உங்களுக்கு என்ன இல்ல, பிரச்சனை இல்ல, உங்களுக்கு நான் சோதிக்க மாட்டேன். சலாம். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஃபிரௌனோடு கொஞ்ச நெஞ்ச பிரச்சனையா அவன் அல்லாஹ் மூழ்கடிச்சு பிறகு அதிலிருந்து வெளியில வந்த நேரத்துல மூஸா அலைஹிஸ்ஸலாத்து பார்த்து அல்லாஹ் சொன்னாங்க, சலாமுன் அலா மூஸா வ ஹாரூன். சலாமுன் சொல்லுங்க, சலாமுன் அலா மூஸா வ ஹாரூன். ஓ மூஸாவே, உங்களின் மீதும் ஹாரூனின் மீதும் சலாம் உண்டாகட்டும். சலாம் சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா?
தொலைஞ்சு போயிட்டான் ஃபிரௌன். இவ்வளவு நாள் உங்களை பாடா படுத்துனானே, முடிஞ்சிருச்சு, பினிஷ். இதுக்கு மேல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமேல் எந்த ஃபிரௌனும் கிடையாது உங்களுக்கு. இனி நீங்க சஹி சலாமத்தா இருப்பீங்க, ஒண்ணுமே நீங்க கவலைப்படாதீங்க. அங்க அல்லாஹ் சலாம் சொன்னான். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்க போற நேரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப்ல என்ன பாடு ஏங்க, கல்லு கொண்டு சின்ன குழந்தைங்க எரிஞ்சு எரிஞ்சு உடம்பெல்லாம் புண்ணாயிடுச்சு, துரத்தி அடிக்கிறாங்க ஊரை விட்டும். அவ்வளவு கவலை. யாரா என்னை எதிரிகளிடத்தில் ஒப்படைத்து விட்டாயே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? என் மீது கோபமாக இருக்கிறாயா? நீ என் மீது கோபம் மட்டும் இல்லைன்னு சொல்லிடு, பிறகு எதுவா இருந்தாலும் நான் தாங்கிக்க தயார். அவ்வளவு கவலை. அந்த கவலையோடு மக்காவுக்கு அந்த போது அல்லாஹ் சொன்னா, என்னுடைய ஹபீபே ரொம்ப கவலை ஆயிடுச்சா, ரொம்ப கஷ்டமாயிடுச்சா, ரொம்ப வேதனை ஆயிடுச்சு, கேவலப்படுத்துனதாக நினைக்கிறேன். கேவலம் இல்ல, இதுதான் கண்ணியம் உங்களுக்கு. வாங்க, உங்களுக்கு நான் ஆறுதல் தர போறேன், உங்களுக்கு நான் நிம்மதி தர்றேன், வாங்க. நீங்க கூப்பிட்டான், சொல்லுங்க, எங்க கூப்பிட்டான்? தன்னுடைய இடத்துக்கு மேராஜுக்கு கூப்பிட்டான், புறாக்கு அனுப்பி விட்டு கூப்பிட்டான். அல்லாஹ் அவன் சந்திக்க போன போது அல்லாஹ் சொன்னா, ஐயுஹன் நபியு சலாமுன் அலைக, ஐயுஹன் நபியு, ஓ நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அல்லாஹ் சொன்னான். அதுக்கு என்ன அர்த்தம்? பினிஷ். இதற்கு மேல் உங்களுக்கு தொல்லை கிடையாது, இதற்கு மேல் கேவலம் கிடையாது, இதற்கு மேல் தோல்வி கிடையாது, இதற்கு மேல் எவருடைய சதியும் சூழ்ச்சியும் செல்லாது. ஐயுஹன் நபியு அஸ்ஸலாமு அலைக, ஐயுஹன் நபியு. அல்லாஹ் அங்க சலாம் சொன்னான். யாருக்கு சலாம் சொன்னா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லி, இதுக்கு மேல உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இதுக்கு மேல எல்லாமே வெற்றி தான் சொன்னான். கீழே இறங்கி வந்தாங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தாங்க. பத்ர் வெற்றி, உஹது வெற்றி, கந்தக் வெற்றி, ஹுனைன் வெற்றி, கைபர் வெற்றி, எல்லாத்தையும் நான் வெற்றி ஆக்கலாம். இப்ப வாங்க, அல்லாஹ் இன்னைக்கு இரவுல நாம தொழுது துஆ செஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு மலக்கு வந்து நமக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லி முசாஃபஹா செய்தா. என்ன அர்த்தம் தெரியுமா? क्यों बार होते हैं, क्या कर्जदार हो गए क्या, इंशाअल्लाह कर्ज मिट जाएगा, आइंदा तुम्हें सलाम से रहेंगे. நீங்க அழுதுகிட்டு இருக்கிறீங்களா? கடன் பட்டுட்டீங்களா? கடனை அல்லாஹ் அடைப்பான். நீங்கள் இனிமேல் சலாமாக இருப்பீர்கள், சஹி சலாமத்து. எதற்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய்? கவலைப்படாதே. நோய்வாய்ப்பட்டு விட்டாயா? இல்லை உன் குடும்பத்திலே யாரையும் நோய்வாய்ப்பட்டார்களா? ஆரோக்கியம் இல்லையா? சலாம், உங்கள் மீது சலாம் உண்டாகும், உங்கள் குடும்பத்தின் மீது சலாம் உண்டாகட்டும். நோய் ஷிஃபாவாயிரும், வாழ்க்கை புதுசா தொடங்கும், கவலைப்படாது. இன்னொருவர் அழுது கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே வந்து, ஏமா அழுதுகிட்டு இருக்கிற நீ? இன்னும் திருமணம் ஆகலன்னு அழுதுகிட்டு இருக்கிறீங்க? உன் மகளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு அழுதுகிட்டு இருக்கிறீங்க? உன் மகளுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலன்னு அழுதுகிட்டு இருக்கிறீங்க? அடே, உன்னுடைய பையனுக்கு இன்னும் வேலை கிடைக்கலன்னு அழுதுகிட்டு இருக்கிறீங்க? இன்னும் ஒரு சொந்தமா வீடு கட்டலைன்னு அழுதுகிட்டு இருக்கிறீங்க? என்னென்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்காக வேண்டி இன்றைய இரவிலே அழுது கொண்டிருந்தால் அங்கே மலக்கு ஆஜராவார். அவர் சொல்லுவார், உன் மீது சலாம் உண்டாகட்டும், உன்னுடைய பிரச்சனை என்னோடு தீர்ந்தது, இதற்கு மேல் நீ வெற்றியோ வெற்றி, அனைத்துமே துளங்கிவிடும், நீ தொட்டதெல்லாம் அது விளங்கிவிடும், தொடங்கிவிடும், உனக்கு எல்லாமே சாதகமாக அமையும். சலாம் ஹோ, சலாம் ஹோ, சலாம் ஹோ. இந்த இரவு ஃபுல்லா சலாம். அந்த சலாத்தை நாம் பெறுவதற்கு நாம் அழுகணும், தொடுகணும், துவா செய்யணும். தனித்த அமலாக, கூட்டாக இல்லை, தனியாக சாப்பிட்டு கூட செய்யலாம். ஆனா அதுக்கு நேரம் இல்லைன்னா முன்கூட்டியே செஞ்சுட்டு போகணும். அல்லது சாப்பிட்டு ஃபஜ்ருக்கு போறதுக்கு முந்தி அதை நம்ம செஞ்சுட்டு தான் போகணும். இந்த தனிப்பட்ட அமலை செய்து நமது அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி சஹி சலாமத்தாக நாம் செல்ல வேண்டும். அல்லாஹ் அந்த அருள் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. கருணையாளனே, கிருபையாளனே, எங்கள் மீது கருணை செய்திட ரஹ்மானே, கிருபை செய்திட ரஹ்மானே. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே. எங்களது தாய் தந்தையர்கள், உற்றார் உறவினர்கள், உலக முஸ்லிம்கள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே. ரப்பே ரஹ்மானே, இந்த இரவனுடைய மகிமையை புரிந்து உன்னிடத்தில் அழுது கேட்கிறோம் ரஹ்மானே. எங்களது எண்ணங்கள், எங்களது அபிலாஷைகள், எங்களது நாட்டங்கள், தேட்டங்கள், முராதுகள், மக்சூதுகள், மத்லூபுகள்
அனைத்தையும் நிறைவேற்றி தந்திடு ரஹ்மானே. யார் யாரெல்லாம் துஆ செய்ய சொன்னார்களோ அவர்களின் ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் பூர்த்தியாக்கி கொடு ரஹ்மானே. உன்னுடைய மலக்குகளுடைய சலாத்துக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக ஆக்கிடு ரஹ்மானே. உன்னுடைய மலாயிகத்துமார்களுடைய முசாஃபஹாவுக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக ஆக்கிடு ரஹ்மானே. எங்களுக்காக யாரெல்லாம் துஆ செய்கிறார்களோ அவர்களது துஆக்களையும் கபூல் செய்து கொள் ரஹ்மானே. யாரெல்லாம் எங்களுக்காக கவலைப்பட்டார்களோ அவர்களது வாழ்க்கையை துளங்க வைப்பாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் ஹுஸ்னுல் ஹாத்திமா என்கிற அழகிய முடிவை எங்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலேயும் தந்திடு ரஹ்மானே. யா அல்லாஹ் அடுத்தடுத்த காரியங்கள் அனைத்தையும் வெற்றியாக்கி தந்திடு ரஹ்மானே. இந்த துஆவை உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் கபூல் செய்து கொள் ரஹ்மானே. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم.